மேயருக்கு இப்போ லைட்டு கிடையாதோ? அப்படியே இறங்கி வாங்க. நம்ம கையை கொஞ்சம் இது பொது ரோடு பண்ண முடியாது. நம்ம ஏரியா வழி இருக்கு அப்படிங்கிறனால பள்ளி இல்லைன்னா நம்ம கலெக்டர் நாங்கள் முதலமைச்சர் வந்து மக்களுக்கு என்ன தேவை வெள்ள காலத்தில் எங்களுக்கு அறிவுறுத்துன்னு அதுதான். இந்த அடிப்படையில் உங்களுக்கு உடனே செஞ்சு தர ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் 4 திட்டம் மறுபக்கலை எங்கே தண்ணி தேங்கி இருக்கோ மோட்டார் வசதிகள் தயாராக இருக்குது. பணியாளர்களும் நாங்கள் யூனிட்டு எங்கெங்கே அந்த பகுதி யூனிட்டுன்னு சொல்லுவோம். அந்த யூனிட்டில் பணியாளர்களை ரெடியாக நாங்கள் இரவும் பகலமாக அவங்கள எந்த டயத்துலையும் நீங்கள் வெளியே போயிடக்கூடாதுன்னு 3 ஷிஃப்ட்டு பிரித்து ஆளை அந்த யூனிட்டில் நாங்கள் உட்கார வச்சுருக்கிறோம். எந்த குறிப்பிட்ட பகுதி நீ தண்ணி தேங்கிட்டு இந்த பகுதியில் மக்கள் செல்ல முடியாதுன்ற போது அந்த டீம் வந்து நின்று அந்த மோட்டார் வச்சு தண்ணியை உறிஞ்சி விட்டு பள்ளமான பகுதிக்கு தண்ணியை மேட்டு பகுதியில் இருந்த தண்ணியை பள்ள பகுதிக்கு கொண்டு வந்து சென்று சீர்நிலை செய்வதற்கு தயாரான நிலையில் இருக்கும். அதேமாரி பள்ளமாக விழுந்தால் வெப்செட்டர் 1.5 இன்ச் சல்லியை போட்டு ஒரு லோடை கொண்டு வந்து தட்டி மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாத அளவுக்கு செல்லதுக்கு மாநகராட்சி நிறுவனம் தயாராக இருக்கிறது. இப்படி உடனடியாக மக்களுக்கு என்ன தேவையோ தலைவர் முதல்வர் வந்து இன்றைக்கி நமக்கு நிறைய பணத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கார்கள். துறை அமைச்சரும் இது நேரில் கண்காணிப்பில் இருந்திருந்தால் எந்த பகுதி வெள்ளம் வராத அளவுக்கு வெள்ளம் வந்தாலும் அது எதிர்கொள்ள அளவுக்கு மாநகராட்சி நிர்வாகம் தயார் உள்ள நிலையில் இருக்கும். திருநெல்வேலி மாநகராட்சி தச்சனூர் மண்டலம் வார்டு 10 இதுக்கு வந்து அண்ணா சாலை என்று பேர் வச்சுருக்கிறோம். இந்த சாலை வந்து எப்படின்னா இது பெரிய ஒரு தாமிரபரணி ஆற்றுல அங்கேருந்து வரக்கூடிய வெள்ளத்தினுடைய தாமிரபரணி ஆற்றுல கலக்கக்கூடிய கால்வாய். இந்த கால்வாய் வந்து பொதுப்பணித்துறை போன வெள்ளத்தில் வந்து அதிகமான அந்த மக்களுடைய அதிகமான வெள்ளம் வந்து ரொம்ப சங்கடப்பட்டேன் என்று சொன்னார்கள். மாவட்ட நிர்வாகத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் அதுக்கு தேவையான நிதியை ஒதுக்கி நாங்கள் பண்ணி தரோன்றிருக்கோம். அதேமாரி கனமழை பெய்ந்ததுனால் இந்த பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கை இந்த பாலத்தை உடைய இமிடியேட்டாக கேட்டிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் அங்கே ஊரில் சங்கத்திட்ட சொல்லியிருக்கோம். நமக்கு நாமை திட்டத்தில் உடனடியாக மாநகராட்சியுடைய நிதி இருக்கிறது. நமக்கு நாமை திட்டத்தில் செய்யக்கூடிய சங்கத்திலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வெள்ளம் வருது முன்னுக்கூட்டி அதே மாதிரி மழை அதிகமான பகுதியில் தண்ணி வராததுக்கு முன்னுக்கூட்டியே நாங்கள் அந்த பணியை முடித்துவிடும் என்று இது மூலம் சொல்லிக்கிறேன்.